ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இது வரைக்கும் நம்ம சேனலில் மில்க் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பனீர், சீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் மாடு கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அப்புறமா வர ஃபர்ஸ்ட் மில்க் எடுத்துகிட்டு யம்மியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய இந்த புட்டிங், அதுவும் கிராமங்களில் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் சிட்டியில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ ஜாஸ்தி கிடைக்காது. ஆனால் அந்த சூப்பரான புட்டிங் இன்றைக்கி எப்படி செய்ய போகிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுதாங்க நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் மில்க், இந்த சீம்பால் ரெடியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது எங்களுக்கு இன்றைக்கி 1 லிட்டர் மில்க் கிடச்சிது. இந்த 1 லிட்டர் சீம்பாலுக்கு 1.5 கிளாஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு ஒயிட்டாக இருக்கிறது பிடிக்குன்றதுனால நாங்கள் இன்றைக்கி ஒயிட் சுகர் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சுகர் நல்லா கரையணுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் வேணும்னா பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் குயிக்காக கரையிறதுக்காக. அப்புறமா இந்த பால் அவ்வளோ சக்தி கொடுக்குங்க. நமக்கு நிறைய இம்யூனிட்டி பவர்லாம் இதில் இருக்குது. அதனால் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், உடம்புக்கு எதுவும் பண்ணாது. இப்போ இது கூட நம்ம சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள், அடுத்ததாக கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்வீட் தான், ஆனாலுமே நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சமாக பெப்பர் அண்டு சுக்கு பொடி இதெல்லாமே ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு டைஜஷன் ஈஸியாக இருக்கும். அந்த பர்பஸ்க்காக இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி தான் செய்யணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர், அந்த மைன்யூட், அந்த காரம் இது எல்லாமே இருக்கும் பொழுது நமக்கு அந்த சீம்பால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த சுகர் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கரைஞ்சதுக்கு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மீன் டைம் நம்ம குக்கரில் கொஞ்சமாக வாட்டர் விட்டுட்டு அதை ஹீட் ஆக விட்டுருவோம். அது நல்லா ஹீட் ஆகி தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும்பொழுது இந்த மில்க் எடுத்து நம்ம அப்படியே கீழே உள்ளே வச்சுருக்க போகிறோம். ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க, இல்லைனா தண்ணி உள்ளே இறங்கிடும். அதுக்காக ஒரு ஸ்டாண்ட் போட்டு இந்த பாத்திரத்தை உள்ளே இறக்கிட்டு நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 3 விசில்ஸ் விட்டிங்கனாலே உங்களுக்கு இது சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், 3 விசில்ஸ் விட்டு எடுத்தாச்சு, நல்லா ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த பாத்திரத்தை அந்த குக்கருக்குள்ளேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சமாக அந்த ஹீட் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஜஸ்ட் இது பாயில் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு நைஃபோ இல்லை ஸ்பூனோ உள்ளே இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம். ஒட்டாமல் நீட்டாக வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய சீம்பால் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிடலாம். இந்த சீம்பால் இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டிகளில் நிறையவே ஷாப்ஸ்லேயே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ரியலாக கிடைக்கும் பொழுது நேச்சுரலாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா தான் அதனுடைய நேச்சுராலிட்டி கிடைக்கும் நமக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜெல்லி ஸ்ட்ரக்சரில் இந்த புட்டிங் சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. எங்களுக்கெலாம் கடைசியில் ஒரு ஸ்பூன் தாங்க கிடச்சிது. எல்லாருமே அப்படியே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி பால் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். கட் பண்ணுறது பாருங்கள், நம்ம நைஃப்பில் எங்கேயுமே ஒட்டலை. அப்படி சூப்பராக கட் பண்ணி வந்திருக்கு. இந்த பால் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா 2 டேஸ் கிட்ட நம்ம கெடாமல் வச்சு சாப்பிட முடியும். அதனால் எந்த பயமும் இல்லாமல் நம்ம செஞ்சுட்டு சாப்பிடலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காகவும் குயிக்காக செய்யக்கூடிய குயிக் ரெசிபீஸ்க்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.